2025 கிட்டத்தட்ட 5 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதியை இந்தியா செய்யணும். குறிப்பாக ஆயுத ஏற்றுமதி. இது இந்தியாவால் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதுக்கான தொடக்கம் இந்தியா தொடங்கிவிட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது என்ன நீ பார்த்துடலாமா? ரெண்டாயிரத்தி 14 கிட்டத்தட்ட 1900 கோடியாக இருந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 2021-22 இந்த காலகட்டத்தில் 9000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 2025க்குள்ள அது 35,000 கோடி ரூபாயாக மாறணும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நீண்ட ஒரு கனவு. இந்த கனவை மட்டும் நம்ம கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியாவும் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் மிக முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படும். புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய நிறுவனங்கள், வேலைவாய்ப்புகள், அதே நேரத்தில் செக்யூரிட்டி, நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதத்தை நாமளே தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. ஆயுதங்களுடைய அந்த உற்பத்தி பல நாடுகளுக்கும் இந்த ஒரு திறன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எல்லா நாடும் வேறொரு நாடை நம்பி தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக டிஃபென்ஸில் பெரிய பெரிய நாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்களேன். அரபுலக நாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பிற நாடுகளாக இருக்கட்டும், ஏதோ விதத்தில் பல நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் நாமே நமக்கு ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய அந்த வளர்ச்சி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இது வெறும் ஆயுத ஏற்றுமதியில் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்தியா 1-2 முறை கேட்க வேண்டும். டெக்னாலஜி வைஸாக பார்க்கும்போது எல்லா டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பலவிதமான நிறுவனங்களிலும் சிஇஓக்கள் உயர் பதவிகளில் இந்தியா இருந்தாலும் இந்தியாவால் ஒரு சோஷியல் மீடியாவை இன்னும் உருவாக்க முடியாமல் இருக்கிறது. இந்தியாவால் மிகப்பெரிய ஒரு இ-கமர்ஸ் சைட் அப்படிங்கிறத உருவாக்க முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அங்கேயும் நம்முடைய கவனம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ரோபோட்டிக்ஸ், இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுமே அவங்களுடைய இராணுவ வீரர்களுக்காக செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா உற்று கவனிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இராணுவம் இருக்கும். ஜிபிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்டர்நெட்டை எடுத்துக்கோங்க, இல்லை சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான நெட்வொர்க் எடுத்து பாருங்கள். எல்லாமே இராணுவத்துக்காக செய்யப்பட்டு இல்லை இராணுவத்துக்கு இதனால் ஏதாவது பயன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதாக தான் இருக்கும். இந்த இராணுவத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ரோபோட்டும் அப்படித்தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டினுடைய அமைப்பு இருக்குது, AIRA, ஆல் இண்டியா ரோபோட்டிக் அசோசியேஷன். ஹைதராபாத்-பேஸ்டு ஒரு அசோசியேஷன் தான் இந்த AIRA. இந்த AIRA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2022 இந்திய இராணுவத்துக்காக 2 ரோபோட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்படி அந்த 2 ரோபோட்டை கொடுக்கும்போது இந்திய இராணுவம் இன்னும் அதிகமான ரோபோட்டை எங்களுடைய அமைப்பிடம் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அந்த ரோபோட் மிகவும் உயர்தர தொழில்நுட்பத்துடன் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்கிறாங்க. இப்படி ஒரு நம்பிக்கையை சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க இன்னொரு நம்பிக்கையும் சொல்கிறாங்க. இதில் 80% வேலையை AIRA என்ஜினியர்ஸே செஞ்சாங்க, 20% வேலையை பல இந்திய நாட்டு நிறுவனங்களே செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவில் உருவாக்கப்படும் இயந்திர மனிதர்கள், அந்த இயந்திர மனிதர்களுடைய சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இது இந்தியாவிலே உருவாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ட்ரோன்ஸினுடைய அந்த சிஸ்டமேட்டிக்காக செய்யப்பட்ட பலவிதமான உருவங்களாக இருக்கட்டும், 75 அப்படின்னு சொல்லி நம்முடைய ஃப்ளைட்டு போன அந்த ஒரு செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஏன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரோன் சிஸ்டத்தை வச்சு அந்த ட்ரோனால் இப்படிலாம் ஒரு ஷேப்பை உருவாக முடியும். ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் ஒரு ட்ரோன்ஸை கட்டுப்படுத்தி அந்த ஒரு ட்ரோன் பல ட்ரோன்களை கட்டுப்படுத்தி பல ட்ரோன்களும் சேர்ந்து ஒற்றை இலக்கை தாக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயத்தை இந்தியாவிலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்தியா மறுபடியும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க, இந்த உலகத்துக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள். ஸோ BrahMos அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, இந்த ஏவுகணை இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக நம்ம நம்பியிருந்தோம். பிலிப்பைன்ஸ் நம்மகிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது $500 மில்லியன் அந்த BrahMos ஏவுகணை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டது பிலிப்பைன்ஸ் நாடு. அவங்களுடைய கடற்படையில் சேர்க்க போகிறாங்க. 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த BrahMos ஏவுகணை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி இந்தியாவிலிருந்து BrahMos ஏவுகணை வாங்குவதற்கு பல நாடுகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. டாக்டர் G. சதீஷ் ரெட்டி, DRDOவினுடைய மிக முக்கியமான தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலக நாடுகள் எல்லாருமே இந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கப்பா, அந்த இம்பார்ட்டன்ஸை இந்தியா கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு டவுட் இருக்கும், இந்த ராக்கெட் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போதிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஏன்னா ராக்கெட்டு நம்ம திப்பு சுல்தான் காலத்திலேருந்தே ராக்கெட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் முதல் உலக போருக்கு பிறகு இந்த ராக்கெட் அப்படிங்கிறது யாருமே அதிக அளவு உற்பத்தி செய்யவே இல்லை. சொல்லப்போனால் ஒரு 100 வருடங்கள் ராக்கெட் உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு கேப் இருந்துச்சு. எதுக்காக தெரியுமா?
முதல் உலக போரில் எல்லாருமே பெரிய பெரிய விமானத்தை எடுத்து கரெக்டான இடத்துல போய் குண்டுகளை போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் நினைக்கிறது என்ன, விமானம் இருந்தால் போதும், விமானப்படை இருந்தால் போதும், கரெக்டான இடத்தில் குண்டுகளை வீச முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை ஓவர் கம் பண்ணி தான் ராக்கெட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த ராக்கெட் என்ஜின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் இந்த ஏவுகணைகளை அப்படிங்கிறது இப்போது ஒரு இடத்துலேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு இடத்தை நோக்கி நம்மளால் அழிக்க முடிகிறது. அப்படி ஏவுகணைக்காக உருவாக்கப்பட்ட அந்த ராக்கெட்டை தான் பிற்காலத்தில் சேட்டலைட்டுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ புரியுதா? ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இராணுவத்துக்காக தான் முதல்ல உருவாக்கி இருப்பார்கள். சரி, இப்போ இந்த சேட்டலைட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சீனாவினுடைய கனவு திட்டம் 13,000 சேட்டலைட்டை நாங்கள் விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நீ 13,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி உளவு வேலை பார்க்க போறியா அப்படின்னு கேட்டால் இல்லை 5G அப்படி இப்படின்னு சொல்லி சப்ப காரணங்கள் சொன்னாலும் நீ கண்டிப்பாக உளவு வேலை பார்ப்ப அப்படிங்கிறது இந்தியர்களுக்கும் உலகத்தில் இருக்கும் உண்மையான அறிவாளிகளுக்கும் முன்னேற அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஸ்பேஸ் சென்டரை உருவாக்கி கொடுக்க போகிறோம். பாகிஸ்தான் ஸ்பேஸ் சென்டர் அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு தேவையான நிறைய சேட்டலைட்டை நாங்களே ஸ்பான்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்று சீனா கொடுத்திருக்கிறது. ஸோ பாகிஸ்தானுக்கு தேவையான சேட்டலைட்னா கண்டிப்பாக இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு தான். 13,000 சேட்டலைட்டை நீ விண்ணில் செலுத்தி உளவு வேலை பார்க்காவிட்டாலும் இந்த பாகிஸ்தானுக்கு ஒரு சேட்டலைட் கொடுக்குறேன்னு சொல்கிற பற்றியா, அதில் கண்டிப்பாக இந்தியாவை உளவு வேலை பார்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் சீனா செய்திருக்கும். பாகிஸ்தானுக்கும் வேறு வழி கிடையாதுப்பா. இப்போ சீனா உதவி செய்யலைன்னா பாகிஸ்தானால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பதட்டத்திலும் பெரிய பெரிய பிரச்சனைகளிலும் சிக்கி தவிக்கிறது பாகிஸ்தான். அதே பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இந்தியா வேறொரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை தட்டி கேள். அப்படி இல்லையா பாகிஸ்தான், இதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் இப்போ கொஞ்ச நாட்களாகவே உள்நாட்டு பிரச்சனையில் சிக்கி தவித்து வருகிறது. பொருளாதாரத்திலிருந்து அடுத்ததாக தீவிரவாத தாக்குதல் வர பாகிஸ்தானுக்குள்ளேயே நிறைய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். எங்கேருந்து தாக்குறாங்க, எதுக்கு தாக்குறாங்க அப்படின்னே தெரியல. ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பயப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக ஜம்மு காஷ்மீருக்குள்ள வரும்போது, ஏன்னா இராணுவ வீரர்கள், பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இந்தியாவின் எல்லைக்கு வருவார்கள். இப்படி பல பிரச்சனைலாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு வெப்பன் சப்ளை அப்படிங்கிறது ட்ரோன் வழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த வெப்பன் எல்லாமே சீனாவினுடைய வெப்பனாக இருக்குது. இன்றைக்கி இந்திய இராணுவம் சீனாவினுடைய வெப்பன்ஸ் பலதையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சீஸ் பண்ணும்போது தான் தெரியுது, இதே மாதிரி பல விதமான சீன வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இல்லை ஆயுதங்கள் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவுக்குள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி முந்த்ரா போர்ட்டில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான பலவிதமான வெடிபொருட்கள் அப்படிங்கிறது கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இந்தியா வழியே பாகிஸ்தானுக்கு செல்கிறதா, இல்லை பாகிஸ்தானுக்கு செல்லுகிறது அப்படிங்கிற பெயரில் இந்தியாவில் எங்கேயாவது மடைமாற்றம் செய்கிறார்கள் அப்படிங்கிற விசாரணையும் செய்து வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய டார்கெட்டை நோக்கி இந்தியா ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை உளவு வேலை பார்ப்பதற்கும், அதை அழிப்பதற்கும், அங்கே உள்நாட்டு பிரச்சனைகளை வரவைப்பதற்கும், அங்கே ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கும் பல நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன. எதிரிகளுடைய துரோகிகளுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்தியா தப்பிக்குமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், அரசியல் சூட்சமங்கள், பெகசஸ் சாஃப்ட்வேர் வேலைக்கு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அரசியலும் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. இந்த அரசியல் குழப்பங்களும் இல்லாமல் பல நாட்டினுடைய அந்த வியூகத்தையும் கொஞ்சமாக அப்புறப்படுத்தி விட்டால் மட்டும்தான் இந்தியாவால் வளர முடியும். அப்படி இல்லையா இந்தியா இப்படியே நடைபோடும், ஆனால் சடனாக ஒரு growth அப்படிங்கிறது இருக்காது. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவினுடைய இந்த முதல் ஸ்டெப்புக்கு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் என்ன செய்யலாம், கீழே கருத்துக்களாக பதிவு செய்யலாம். எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.